ஹாஷ் ஹாஷ் சிறுத்தை குட்டி மற்றும் தேன் சிட்டு கூண்டு. காட்டுக்குள் ஒரு அழகான சிறுத்தை குட்டி வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் சிங்காரம். சிங்காரம் மிகவும் அழகானது மட்டுமல்ல, மிகவும் சேட்டைக்காரனும் கூட. ஒரு நாள் அது காட்டில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தபோது ஒரு சிறிய தேன் சிட்டு கூண்டைக் கண்டது. கூண்டு மிகவும் அழகாக இருந்தது. சிறு சிட்டுகள் அதில் சிறைப்பட்டிருந்தன. அவை சிறிய மென்மையான இறகுகளுடன் மெல்லிய குரலில் சத்தமிட்டுக் கொண்டிருந்தன. சிங்காரத்திற்கு அந்தச் சிட்டுகள் மீது அனுதாபம் வந்தது. அவை அந்தச் சிறிய கூண்டில் எவ்வளவு துன்பப்படுகின்றன என்பது அதற்கு புரிந்தது. அது கூண்டைப் பார்த்து சிறிது நேரம் நின்றது. அந்தக் கூண்டு மிகவும் உறுதியாக இருந்தது. சிங்காரத்தால் அதை திறக்க முடியவில்லை. அது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தது. அப்போது ஒரு பழைய ஞானமுள்ள குரங்கு அங்கே வந்தது. அதன் பெயர் ஆனந்தன். சிங்காரம் அந்த குரங்கிடம் தனது பிரச்சனையைச் சொன்னது. ஆனந்தன் அந்த கூண்டை பார்த்துச் சிரித்தது. சின்னத்தனமான பிரச்சனை இது. நீ உனக்கு உதவி செய்ய வேற யாரையாவது கேட்கலாமே என்றது. சிங்காரம் யாரிடம் உதவி கேட்பது என்று யோசித்தது. அப்போது அதற்கு ஒரு யோசனை வந்தது. காட்டின் மிகவும் வலிமையான யானை மகாராஜா அங்கே வந்து கொண்டிருந்தது. அது மிகப் பெரியது. அதனால் அந்த கூண்டை எளிதில் உடைத்துவிட முடியும் என்று சிங்காரத்திற்கு தோன்றியது. சிங்காரம் ஓடிப்போய் மகாராஜாவிடம் உதவி கேட்டது. மகாராஜா அந்தச் சிறு சிட்டுகளின் துன்பத்தை பார்த்து மனம் இறங்கியது. அது தனது நீண்ட தந்தங்களை பயன்படுத்தி கூண்டின் பூட்டை மெதுவாக திறந்துவிட்டது. சிட்டுகள் அனைத்தும் கூண்டிலிருந்து வெளியே வந்தன. அவை மகிழ்ச்சியாக பறந்து சென்றன. சிங்காரம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அது தனது உதவியால் அந்தச் சிட்டுகளை மகிழ்ச்சியாக்கியதில் மகிழ்ந்தது. அன்று முதல் சிங்காரம் மற்றவர்களுக்கு உதவப் பழகியது. அது எப்போதும் மற்ற உயிரினங்களின் துன்பத்தை பார்த்து மனம் இறங்கி உதவுவது. அதனால் அது காட்டில் அனைவராலும் மதிக்கப்பட்டது. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி கதைக்கரு. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மற்றவர்களுக்கு உதவுவது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த கதை நமக்கு காட்டுகிறது. நமக்கு உதவி தேவைப்படும்போது நாம் மற்றவர்களிடம் உதவி கேட்க வேண்டும். அதுபோலவே நமக்கு அருகில் யாராவது துன்பத்தில் இருந்தால் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த உலகில் நாம் ஒருவரையொருவர் நம்பி வாழ வேண்டும். உதவியும் உதவி பெறுதலும் நட்புறவை வளர்க்கும். சிறிய உதவியே பெரிய துன்பத்தில் இருப்பவருக்கு மகத்தான ஆறுதலாக இருக்கும். எனவே எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ நல்ல நெஞ்சுடன் இருப்போம்.